நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்குறது ரொம்ப ஈஸியாக அவரைக்காய் பொரியல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: அவரைக்காய் 200 கிராம், ஒரு சின்ன ஆனியன் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம், 2 பச்சை மிளகாய். இது காரம் ரொம்ப கம்மியாக இருக்கா 2 பச்சை மிளகாய், காரம் ரொம்ப அதிகமாக இருந்தால் 1 பச்சை மிளகாய் போதும். சிறிய துண்டு இஞ்சி, அப்புறம் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, சீரகம் எல்லாம் ½ டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறோம் தாளிக்கிறதுக்கு. தேங்காய் பூ ஃப்ரெஷ் கோகனட் திரும்பினது 2 டேபிள் ஸ்பூன். அவ்வளோதான். இப்போ நம்ம எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம். அப்பா என்ன தாளிப்பதற்கு நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் கட் பண்ணுறோம், சின்னதாக கட் பண்ணுறோம். பேன் காய்ச்சோடனே நம்ம ஆயில் ஊற்றுறோம், நல்லெண்ணெய். எண்ணெய் காய்ஞ்சிச்சு, நம்ம கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாம் போடுறோம். இப்போ அடுப்பு நம்ம குறைச்சி வச்சுக்கணும். ஆனியன் போடுறோம். கொஞ்சம் மீடியம். இப்போ நம்ம அவரைக்காய், பச்சை மிளகாய் எல்லாம் போடுறோம். இஞ்சியும் போடுறோம். ½ டீஸ்பூன், 1 பிஞ்ச் மஞ்சள், கால் கப்புக்கும் கம்மியாக கொஞ்சம் தண்ணி ஊற்றுறாங்க. இப்போ நம்ம மூடி வைக்கிறோம். அடுப்பை ஸ்லோவாக வச்சுட்டு சமையல் பண்ணுறோம். மூடி வைக்கிறோம், ஸ்லோ ஹீட் வச்சு அப்படியே குக் பண்ணுறோம். இப்போ தண்ணி எல்லாம் எவாப்ரேட் ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் இருக்குது. போட வச்சுட்டு எவாப்ரேட் ஆகி இப்போ நம்ம தேங்காய் பூ ஃப்ரெஷ் குக் திருவிழா தேங்காவை போடும். அவ்வளோதான். அவரைக்காய் பொரியல் ரொம்ப ஈஸி செய்யறது. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.